ஹாய், இன்னைக்கு ரொம்ப சுவையான பூண்டு வெங்காய சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். ஒரு ஆளாக்கு அரிசி இந்த மாதிரி உதிரியாக வடிச்சுக்கோங்க. எப்போவுமே கலர் சாதத்துக்கு பச்சரிசியில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், 2 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 3, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் 1/2 பிடிச்ச மிளகு, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய். கடாய் சூடேறினோடனே 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே கடுகை போட்டு பொரிய விட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சோடனே ஜீரகத்தை சேர்த்துக்கோங்க. இது கூட கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சியும் பூண்டும் பாதி வதங்கினதுக்கப்புறம் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. சிகப்பாகணும்னு அவசியம் கிடையாது. இந்த அளவு வதங்கினா போதும். இது கூட இப்போ மிளகுத்தூளையும் மஞ்சள் தூளையும் சேர்த்து நல்லா கலரிக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சு 1 நிமிஷம் போல் இதை வதக்கிட்டு கொத்தமல்லி தழை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இது கூட வடித்த சாதம், தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலர்னிங்கன்னா வெங்காய சாதம் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி சாதம்லாம் கிளறப்ப சாதம் வேகலையே கொஞ்சம் உப்பு போட்டு வடிச்சிங்கன்னா சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம திரும்ப உப்பு போடுறப்ப கம்மியாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சுவையான பூண்டு வெங்காய சாதம் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் கட்டாயம் நீங்கள் செஞ்சு பாருங்கள்.